இதயம் நெஞ்சங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தொடர்ந்து நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுடைய எண்ணங்கள். தொடர்ந்து பசித்தவருக்கு உணவு என்கிறதான அந்த திட்டங்கள் அழகாய் நேர்த்தியாய் போய் கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஒரு காரியத்தை யோசிங்க. சாப்பாடு இல்லைங்கிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க நாட்டில். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்கள போய் பார்க்கறதுனால எங்களுக்கு அது தெரியுது. நம்ம சில பேர் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு அது தெரியாது. தெரு ஓரங்களில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இப்படிப்பட்ட இடங்களில் அநேக பேர் சாப்பாடு இல்லை. வயதானவங்க போய் சாப்பாடு எங்கேயும் போய் பிச்சை கேட்க முடியாத நிலையில நிறைய பேர் இருக்காங்க. கை கால் இழந்தவங்க, வயதானவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம். அதே நேரத்தில் சாப்பாடு இருக்கு, அதை சாப்பிட்டு கீழே எரிச்சு கீழே போடுறது, வேஸ்ட் பண்ற ஜனங்களும் நிறைய இருக்காங்க. ஒரு காரியத்தை சிந்திங்க. நமக்கு வருகிறதான ஒவ்வொரு அரிசியும் அது எங்கெந்தோ புறப்பட்டு எங்கெந்தோ விளைஞ்சு ஏதோ ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு அது நம்ம தட்டுக்கு நம்ம கைக்கு வருகிறது. அதை வாய்க்கு வயிற்றுக்கும் போகாதபடிக்கு நம்ம வேஸ்ட் பண்றோம். கண்டிப்பா அந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க. தொடர்ந்து நம்ம வேஸ்ட் பண்ற சாப்பாடு இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை நீங்க சிந்தித்து பார்த்து ஒரு நாளுக்கு ஒருவருக்காவது நீங்க உதவி செய்யுங்க. அது நிச்சயமாக அது நம்மளுடைய தலைமுறைக்கு அது நல்லதா இருக்கும். தொடர்ந்து உங்களிடத்துல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை